இப்போ ஒரு ஜனநாயகத்துடைய குரல் வலைய நெரிக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு ஜனநாயகம் வந்து செத்து போச்சு. உண்மையிலேயே ஜனநாயகம் செத்து போச்சு. எப்படி வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு சட்டமன்றத்தில் அவமானப்படுத்தப்பட்டு அசிங்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார். அப்பவே வெளியில வந்து சொன்னாரு இந்த ஜனநாயகமே செத்து போச்சு இந்த ஆட்சியில். அது மாதிரி தமிழ்நாட்டில் ஜனநாயகம் செத்து போச்சு. இன்னைக்கு பேசுறதுக்கு உரிமை இல்லை. அதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா அதுக்கு வந்து போஸ்ட், அதுக்கு பேக்ட்ராப் போடக்கூடாது, அதுக்கு வந்து இது பர்மிஷன் கிடையாது, அதுக்கப்புறம் வந்து மேடை கிடையாது, இப்படி எல்லா விதமான கொடி கட்டக்கூடாது. எங்கேயாவது பாத்தீங்கன்னா ஒரு கொடி கட்டக்கூடாது சொல்றதுக்கு என்ன உரிமை இருக்கு இன்னைக்கு திமுகவுக்கு? இந்த மாதிரி ஜனநாயக குரல் வெளியே எப்படின்னா உள்ள சரி கேள்வி நேரம், அது என்ன பெரிய கேள்வி நேரம்ன்றது ஒவ்வொரு எம்எல்ஏ கேட்கறது. அதாவது 10ல இருந்து 11 மணிக்கு அது வந்து விதியில உள்ளது. அதே மாதிரி இப்போ 9ல இருந்து 10:30. அது என்ன பொதுவாக கேள்வி நேரத்தில் 1 மணி நேரம் ஒத்தி வச்சா என்ன? நாட்டே உலுக்கிய ஒரு பிரச்சனை இது. 60க்கு மேற்பட்ட செத்துருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல பேர் இன்னைக்கு மருத்துவமனையில் இருக்காங்க. அவங்க பொழைச்சா கூட பாத்தீங்கன்னா அவங்க கண்ணே தெரியாது. அதுக்கப்புறம் உடல் உறுப்பெல்லாம் படிப்படியா போகும். அந்த அளவுக்கு பெரிய உபாதைகள், பெரிய பாதிப்பு வரும். அப்படிப்பட்ட பிரச்சனைய ஆமா இந்த மாதிரி கேள்வி நேரத்தில் நான் தளர்த்துறேன், ஏற்போர் ஆமன்ங்க மறுப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டு கேள்வி நேரத்தை தளர்த்திட்டு எடுத்தா என்ன ஆகுது? கேள்வி நேரத்தில் அப்படி என்ன பிரதான பிரச்சனை என்ன கேட்பாங்க எம்எல்ஏ? எங்க ஊர்ல வாய்க்கால் தண்ணி வந்து இந்த வாய்க்கால் வெட்டி அந்த வாய்க்கால் விட முடியுமா? எங்க ஊர்ல வந்து 100 ஆடு குட்டி போட்டிருக்கு, அதை வந்து அந்த 100 ஆடு குட்டி போட்டதுக்குரிய அந்த பசுந்தீவனத்தை வந்து அரசு கொடுக்குமா? எங்க ஊர்ல வந்து மாடுகள் வந்து இன்னும் 200 இருந்தா தான் கால்நடை மருத்துவமனை அமைக்கணுன்றீங்க. அதனால வந்து அந்த மருத்துவமனை அமைக்கணும்னா இன்னும் 200 மாடு வந்து தேவை. அதுக்கு நான் எங்க போவேன்? அதெல்லாம் சப் கொஸ்டின்ல வரும். எல்லாம் வந்து அந்த தொகுதி வளர்ச்சிக்கு கேட்கறது நியாயம்தான், நான் கேட்கக்கூடாதுன்னு சொல்ல. அதை ஒரு நாள் தள்ளி வச்சா என்ன? பயம் அவங்களுக்கு என்னன்னா ஒரு பயம். விவாதிச்சா பல உண்மையில் வரும். நீங்க உண்மையிலேயே வந்து திராணி தெம்பு தைரியம் உங்களுக்கு எல்லா விதமான அளவுக்கு தைரியம் தான் கேள்வி ஒத்தி வச்சு விவாதிங்க. அது விவாதிக்கிறதுக்கு மனம் இல்லை. விவாதிச்சா உண்மை வரும். யாரு ஆளு வர்க்கத்தில் உயர்ந்த பொறுப்புல உள்ளவங்க எல்லாம் வந்து மாட்டுவாங்க. அதானே சிபிஐ கேட்கிற இன்னைக்கு விசாரணைக்கு வருது. இன்னைக்கு நீதிமன்றத்தில் அதுக்குள்ள போக விரும்பல. இன்னைக்கு அது விவாதிச்சா உண்மை வரன்றதுனால அதை விவாதிக்காமலேயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு சபாநாயகர் பொறுத்தவரை ஒரு விருப்பம் இல்லாம இருக்கு. நான் கூட பேரவைத் தலைவர் பாண்டியராஜன் தான் தெரியும் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சபையை வந்து ஒரு கலகலப்பா எதிர்கட்சி ஆளுங்கட்சி பார்க்காம எல்லோருக்குமே வாய்ப்பு கொடுத்து அந்த அடிப்படையில் விருப்பம் இல்லாம நடத்தினேன். ஆனா இன்னைக்கு அப்படியே இன்னைக்கு ஒரு சபாநாயகர் வந்து ஒரு கட்சி டிஎம்கே பேச்சாளர் தலைமை கழக பேச்சாளர் போல அவர் இன்னைக்கு வந்து அந்த பேரவையில் அந்த சீட்ல உட்கார்ந்துக்கிட்டு இன்னைக்கு பேரவை நடத்துறது ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு கேடு.